வணக்கம். கேஜி மாஸ்டர் ஆங்கிலம் கற்கும் பயணத்திற்கு வரவேற்கின்றேன். வாருங்கள், பயிற்சியை ஆரம்பிப்போம். முதலில் எனது குறிப்புடன் ஆரம்பிக்கின்றேன். நாம் அடிப்படைகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே நிபுணத்துவம் சாத்தியமாகும். அதாவது, நாங்கள் ஒன்றை கற்க ஆரம்பிக்கின்ற பொழுது அதனுடைய அடிப்படைகளில் மிக தேர்ச்சி பெறுவோமாக இருந்தால் அதன் பிற்பாடு அது சம்பந்தமான எல்லா விடயங்களிலும் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றுவிடுவோம். எனவே நாங்கள் அடிப்படைகளை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் அவதானித்து மீண்டும் 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 அதை கற்றல் வேண்டும். உதாரணமாக, ஒரு பியானோவாக இருந்தாலும் சரி, வயலினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை ஆரம்பிப்பதற்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த துறையில் மிகவும் பிரபல்யமானவர்களாக, சிறந்தவர்களாக, மற்றவர்களை வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அடிப்படை நுணுக்கங்களை கற்றவர்களாக இருப்பார்கள். எனவே நாங்கள் ஆங்கிலத்தை கற்கின்ற பொழுது அதற்கான அடிப்படைகள் என்ன என்பதை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து மீண்டும் 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 அவற்றை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், பயிற்சி எந்த அளவிற்கு உறுதியாக வருகின்றதோ, எந்த அளவிற்கு அடிப்படைகளை நாங்கள் மிகவும் சிறப்பாக கற்றுக்கொண்டோம் என்ற உறுதிப்பாடு எங்களுக்கு ஏற்படுகின்றதோ, அதன் பிற்பாடு அது மிக இலகுவானதாக எந்த அளவிற்கு நாம் செல்ல வேண்டுமானாலும் சென்று கொண்டிருக்கலாம். அந்த அளவிற்கு அடிப்படைகள் தான் மிகவும் முக்கியமானவைகளாக அமைகின்ற காரணத்தினால் இங்கு நான் தரும் அடிப்படைகளை மீண்டும் 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 பயிற்சி செய்து அதில் நீங்கள் நிபுணராகி விடுங்கள். அதன் பிற்பாடு நாம் எதை கற்றாலும் எல்லாமே அடிப்படையில் இருந்துதான் வருகின்றன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அதற்கு அப்பால் நாங்கள் செல்லுகின்ற பாதை மிகவும் தெளிவானதாகவும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் உறுதிப்பாடும் கொண்டதாக அமையும். எனவே என்னையும் என்னுடைய பயிற்சிகளையும் ஏணியாக பாவித்து எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியுமோ அவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கவனிக்க வேண்டிய 3 விடயங்கள் மிக முக்கியமானவை. முதலாவதாக, நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் குழந்தையாக இருந்த பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் பல விடயங்களை கதைத்தார்கள் எங்களுடன். எங்களுக்கு என்ன புரிந்தது? எதுவுமே புரியவில்லை. ஆனால் அந்த ஒலியை நாங்கள் மிக அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் பிற்பாடு சிறிது சிறிதாக நாங்கள் விடயங்களை புரிய ஆரம்பித்தோம். அவ்வாறுதான் ஒரு மொழியை கற்கின்ற பொழுதும் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அடுத்ததாக, நாம் ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றி படிக்கின்ற பொழுது, கற்கின்ற பொழுது அதில் முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை அடுத்த தலைப்பிற்கு, அடுத்த டாபிக்கு நாங்கள் செல்லக்கூடாது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவ்வாறு நாம் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய மூளையை தவறான முறையில் பயிற்றுவிக்கின்றோம். அதன் பிற்பாடு எந்த ஒரு விடயத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அந்த மூளை மறுத்து கொண்டே இருக்கும். எனவே மிகவும் முக்கியமானதாக இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக, எந்த ஒரு பயிற்சியிலும் தவறுகள் தவிர்க்க முடியாதவை. எனவே பயிற்சியின் போது ஏற்படுகின்ற தவறுகள் அதனுடைய வளர்ச்சிக்கான அடிப்படைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அல்லது வெட்கப்பட வேண்டிய அல்லது கூச்சப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இப்போது ஒரு மொழியை கற்பதற்கு ஆரம்பிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய தாய்மொழியை கற்க ஆரம்பித்தோமோ அவ்வாறுதான் எந்த மொழியை கற்பதாக இருந்தாலும் ஆரம்பிக்க வேண்டும். மொழி எதுவாக இருந்தாலும் அதை கற்கின்ற ஒழுங்குமுறை எல்லா மொழிகளுக்கும் பொதுவானவை. நாங்கள் எங்களின் தாய்மொழியை எவ்வாறு கற்றோம்? நிச்சயமாக எங்களுக்கு அது நினைவில் இல்லை. ஆனால் ஒரு குழந்தை எவ்வாறு மொழியை கற்று வருகின்றது என்பதை நாங்கள் அவதானிப்பதன் மூலம் நாங்களும் அவ்வாறுதான் மொழியை கற்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை கற்ற படிமுறைகளும், ஆங்கிலம் அல்லது எந்த மொழியை கற்பதாக இருந்தாலும் அதற்கான படிமுறைகளும் இவைதான். முதலாவது, காது கொடுத்து கேட்டல், லிசனிங்.
இரண்டாவது மீண்டும் கூறுதல் ரிப்பீட்டிங், மூன்றாவது நிழற்படுத்தல் ஷடோவிங், நான்காவது சிந்தித்தல் திங்கிங், ஐந்தாவது வாசித்தல் ரீடிங், ஆறாவது எழுதுதல் ரைட்டிங். மறந்து விடாதீர்கள், அடிப்படைகளே அத்திவாரங்கள். எனவே இந்த ஒழுங்குமுறையை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை ஒவ்வொன்றினதும் முக்கியத்துவம் என்ன என்பதை இப்பொழுது உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதலாவது படி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், காது கொடுத்து கேட்டல். கேட்டல் மட்டுமல்ல, காது கொடுத்து கேட்டல். கேட்டலுக்கும் காது கொடுத்து கேட்டலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கேட்டல் என்பது ஒலியை உள்வாங்குவது மட்டும்தான். ஆனால் காது கொடுத்து கேட்டல் என்பது அந்த ஒலியை உள்வாங்குவது மட்டுமல்ல, அந்த ஒலியோடு தொடர்புடைய பிற விடயங்களையும் சேர்த்து உள்வாங்குவதுதான். உதாரணமாக, ஒரு சங்கீத நிகழ்ச்சிக்கு நாம் சென்றோமாக இருந்தால், அவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த சங்கீதத்தில் இருக்கின்ற பல்வேறு விடயங்களையும் நாங்கள் அவதானித்து உள்வாங்குகின்ற பொழுது அது காது கொடுத்து கேட்டலாக அமைகின்றது. எனவே ஒரு மொழியை நாம் கேட்கின்ற பொழுது அந்த மொழியினுடைய இயல்புகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று அவற்றையும் சேர்த்து உள்வாங்குவதுதான் காது கொடுத்து கேட்டல். அதாவது காதால் கேட்பது ஹியரிங், காது கொடுத்து கேட்டல் என்பது லிசனிங். குழந்தைகள் ஆரம்ப காலம் முதல் காது கொடுத்துத்தான் ஒலியை உள்வாங்குகிறார்கள். அவ்வாறுதான் நாமும் ஆங்கிலம் கற்க ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய முதலாவது படி லிசனிங், காது கொடுத்து கேட்பதுதான். அதாவது கேட்பதிலிருந்து தான் நாங்கள் ஆங்கிலத்தை கற்பதற்கு ஆரம்பித்தல் வேண்டும். எதற்காக நாம் கேட்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? முதலில் எங்களுடைய செவிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆங்கில மொழியில் அதன் சொற்களுக்கான ஒலி அமைப்பு எந்த வடிவத்தில் இருக்கின்றது, எவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றது, அதே நேரத்தில் நாம் தொடர்ச்சியாக கேட்கின்ற பொழுது புதிய புதிய சொற்களை நாங்கள் உள்வாங்குகின்றோம். கேட்பதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் அதிகளவான சொற்களையும் அதிகளவான வாக்கியங்களையும் நாங்கள் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய செவிக்கு பயிற்சி கொடுக்கின்ற அதே நேரத்தில் இந்த வாக்கியங்களுடைய அமைப்பு முறை எவ்வாறு இருக்கின்றது என்பதை எங்களுடைய மூளையும் பதிவு செய்து விடுகிறது. எனவே நாம் ஆங்கிலத்தை கற்க ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய முதலாவது செயல்முறை எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களால் கேட்க முடிகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் கேட்டே ஆக வேண்டும். கேட்பதுதான் நாங்கள் பேசுவதற்கான அத்திவாரம் ஆகின்றது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆங்கிலத்தில் கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும். நான் கனடாவில் வசிக்கின்றேன், ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. இங்கு பல வெளிநாட்டவர்கள் நன்றாக ஆங்கிலத்தில் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது. கேள்வி ஞானம் மட்டும்தான். காரணம் என்ன? அவர்கள் ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் கேட்டு 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 இயல்பாகவே அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கான வலிமையை பெற்று விடுகிறார்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் கேட்பதை உடனடியாக ஆரம்பியுங்கள். ஆங்கில தொலைக்காட்சிகளில் வருகின்ற செய்திகள், காலநிலை அறிக்கைகள், ஆங்கில வானொலிகளில் சொல்லப்படுகின்ற விடயங்கள், ஆங்கிலத்தில் உள்ள குறுந்திரைப்படங்கள், யூடியூப்பில் உள்ள ஆங்கில சிறுகதைகள், குழந்தைகளுக்கான ஆங்கில தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் என பல வகையான மூலங்கள் கிடைக்கின்றன. நீங்கள் அவற்றை கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று சலிப்படைய வேண்டாம். நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது உங்கள் தாய்மொழி புரியவில்லையே என்று சலிப்படைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இதற்காக நீங்கள் மேலதிக நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. நீங்கள் வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவற்றை கேட்கக்கூடியதாக அல்லது பார்க்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தையும் பயன்படுத்துங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நீங்கள் காது கொடுத்து கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆங்கிலத்தில் நீங்கள் மிக வேகமாக பேசுவதற்கான தகுதியை பெறுவீர்கள். இரண்டாவது படிமுறையாக அமைவது, நாம் கேட்கின்ற ஒரு விடயத்தை மீண்டும் கூறுதல், ரிப்பீட்டிங். குழந்தைகளைப் போன்று நாம் கேட்கின்ற விடயம் புரிந்ததோ அல்லது புரியவில்லையோ அந்த ஒலியை நாங்கள் மீண்டும் மீண்டும்
கூறுதல் வேண்டும். அதாவது ஒரு விடயத்தை நாம் கேட்கின்ற பொழுது அந்த விடயத்தை சத்தமாக உரத்து நாம் கூறுதல் வேண்டும். அவ்வாறு உரத்து கூறுவதற்கான சூழ்நிலை இல்லாத சந்தர்ப்பங்களில் முணுமுணுத்தாவது ஒலி சாதுவாக வெளிவரக்கூடியதாக நாங்கள் அதை கூற வேண்டும். எப்பொழுது அதை உரத்து கூறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுது நாம் அவற்றை உரத்து கூறுதல் வேண்டும். மீண்டும் மீண்டும் கூறுதல் மூலம் நாம் கேட்கின்ற விடயம் எமது மூளையால் உள்வாங்கப்பட்டு எமது நினைவில் பதிவு செய்யப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாது எங்களுடைய உச்சரிப்பு திறனும் அதிகரித்து செல்லும். எனவே ஒரு விடயத்தை நாம் கேட்கின்ற பொழுது அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ரிப்பீட் பண்ணுவது எங்களுடைய மொழித்திறனை அதிகரிக்கும். ஒரு விடயத்தை மனப்பாடம் செய்வதற்கு கூட இந்த ரிப்பீட்டிங் என்பது மிகவும் உதவியாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் மீண்டும் கூறுதல் ரிப்பீட்டிங் என்பதில் ஒரு பயிற்சியை செய்வோம். பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ளல் வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய குரலும் வித்தியாசமானது, தனித்துவமானது. குரலே ஒருவருடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே ஒரு விடயத்தை ஒருவர் கூறுகின்ற பொழுது அங்கே வருகின்ற ஒலி அமைப்பும் அதை இன்னொருவர் கூறுகின்ற பொழுது வருகின்ற ஒலி அமைப்பும் வெவ்வேறானதாகவே இருக்கும். எனவே எல்லா குரல்களுக்கும் நாம் பழக்கப்பட வேண்டும் என்பது அவசியமாக இருப்பினும் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பயிற்சி செய்வதற்கு இங்கே தரப்படுகின்ற சொற்களையோ அல்லது வாக்கியங்களையோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கின்ற டிரான்ஸ்லேட்டர் ஆப்புக்குள் அதை நீங்கள் டைப் பண்ணி ஸ்பீக்கர் ஐகான் இருக்குல்லவா, அதை நீங்கள் அழுத்தினால் அது உங்களுக்கு எவ்வாறு அதை சொல்ல வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லித்தரும். அதை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இது ஒரு சிறந்த பயிற்சியாக ஆரம்பத்தில் அமையும். இப்பொழுது நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம். நான் அந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு ரிப்பீட் என்று சொல்லுவேன். நீங்கள் அந்த வாக்கியத்தை சொல்லுங்கள். 5 வாக்கியங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. நான் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன். நீங்கள் அதை மீண்டும் சொல்லுங்கள். 1, 2, 3, go. I am a winner. Repeat. I am born to win. Repeat. I am a fast learner. Repeat. I am willing to work hard. Repeat. I listen to English news every day. Repeat. மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். Well done. இப்போது அதே வாக்கியங்களை ஒரு பெண்ணின் குரலில் ஃபீமேல் வாய்ஸ் பதிவு செய்து உங்களுக்காக தருகின்றேன். பயிற்சி செய்யுங்கள். I am a winner. I am born to win. I am a fast learner. I am willing to work hard. I listen to English news every day. இப்பொழுது நாங்கள் 3வது படிமுறையை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் கேட்டோம், லிசனிங். 2வதாக அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லியவற்றை மீண்டும் சொன்னோம், ரிப்பீட்டிங். இப்பொழுது அப்பா அல்லது அம்மாவுடன் சேர்ந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது ஒரு பாட்டை அம்மா பாடுகின்ற பொழுது அம்மாவுடன் சேர்ந்து பாடுதல், அம்மாவினுடைய ஓசையோடு இணைந்து போகுதல். இதுதான் நிழற்படுத்தல், ஷடோவிங். இது மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகின்றது. அதாவது ஒருவர் பேசும் பொழுது அவருடன் சேர்ந்து அவர் பேசுகின்ற விடயத்தை நாங்களும் பேசுவது. இதற்கு சிறந்த உதாரணமாக, அதாவது சிங்கிங் காம்படிஷன் இருக்கல்லவா, பாட்டு பாடுகின்ற போட்டிகள் தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற பொழுது கண்டஸ்டன்ட், அதாவது பாடுகின்றவர் பாடுகின்ற பொழுது அந்த நடுவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். சத்தமாக பாடமாட்டார்கள், ஆனால் அவர்களும் பாடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு பாடுவதன் மூலமாகத்தான் பாட்டில் என்ன வகையான தவறுகள் இடம்பெறுகின்றன, எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை கண்டுகொள்வதற்கான ஒரு பொறிமுறை தான் ஷடோவிங். இங்கே நாம் ஆங்கிலம் கற்கின்ற பொழுது இந்த நிழற்படுத்தல், அதாவது ஷடோவிங் என்பது மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சி முறையாகும். ஏனெனில்
ஒரு சொல்லின் உச்சரிப்பு, ஒரு வசனத்தில் சொல்லப்பட வேண்டிய ஏற்ற இறக்கங்கள் இவை எல்லாவற்றையும் இலகுவாக நாங்கள் பயின்று கொள்ளலாம். இதன் மூலம் மிகவும் தெளிவாகவும் ஆங்கிலத்துக்கே உரித்தான பாணியில் எங்களுடைய பேச்சு திறன் அமையும். இப்போது நீங்கள் ரிப்பீட்டிங்கில் பயன்படுத்திய அதே 5 வாக்கியங்களையும் ஷடோவிங்கிற்கு பயன்படுத்துவோம். நான் ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லுவேன். என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். Are you ready? I am a winner. I am born to win. I am a fast learner. I am willing to work hard. I listen to English news every day. Fantastic. Well done. நான் ஏற்கனவே ரிப்பீட்டிங் ப்ராக்டிஸில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வாக்கியங்களை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அல்லது உங்களுடைய மொபைல் ஆப்பில் டைப் பண்ணி ஸ்பீக்கர் ஐக்கானை அழுத்தினால் அது சொல்லும். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது நீங்களும் அதனுடன் சேர்ந்து சொல்லுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய உச்சரிப்பு, அந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டிய முறை என்பன அந்த குரலுடன் ஒத்துப்போகின்றதா என்பதை நாங்கள் பரிசோதிக்க முடியும். அவ்வாறு நாம் பயிற்சி செய்வதன் மூலம் எங்களுடைய பேச்சு திறனை துரிதப்படுத்திக் கொள்ளலாம். உங்களின் பயிற்சிக்காக மீண்டும் அந்த ஃபீமேல் வாய்ஸை தருகின்றேன். பயிற்சி செய்யுங்கள். I am a winner. I am born to win. I am a fast learner. I am willing to work hard. I listen to English news every day. இப்போது 4வது படிமுறை சிந்தித்தல், திங்கிங் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர் அல்லது சிறுமி என்ற பருவத்திற்கு மாறிவிட்டோம். இந்த பருவத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்ப்பவைகளை, கேட்பவைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். எந்த மொழியில் சிந்திக்கின்றோம்? நாங்கள் எங்களுடைய தாய்மொழியில் சிந்திக்கின்றோம். இப்போது நாங்கள் ஆங்கிலத்தில் குழந்தையிலிருந்து சிறுமிக்கு வந்துவிட்டோம் அல்லவா? எனவே நாங்கள் இந்த நிலையிலிருந்து பார்ப்பவை, கேட்பவை எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் சிந்திக்க வேண்டும். திங்க் இன் இங்கிலீஷ். இது மிக மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி பருவமாக அமைதல் வேண்டும். எதை பார்க்கிறோமோ, எவற்றை கேட்கிறோமோ எல்லாவற்றையும் நாங்கள் தமிழில் அல்ல, தாய்மொழியில் அல்ல, இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்தில் இது சிறிது கடினமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நாம் அவ்வாறு பார்ப்பவைகள், கேட்பவைகளை ஆங்கிலத்தில் சிந்தித்து கொண்டு வருவோமாக இருந்தால் அது இலகுவாகிவிடும். உதாரணமாக, இன்று திங்கட்கிழமை என்று சொல்லி வந்த நாங்கள் இனிமேல் டுடே இஸ் மண்டே என்று சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று சில விடயங்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது அதை ஆங்கிலத்திலேயே நினைக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் சொல்வதையும் நினைப்பதையும் ஆங்கிலத்தில் பயிற்சி செய்து கொண்டு வருவோமாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு 2வது மொழியாக இயல்பாகவே அமைந்துவிடும். எனவே நீங்கள் தாய்மொழியில் எவற்றையெல்லாம் சிந்திக்கிறீர்களோ அவற்றை இப்பொழுது ஆங்கிலத்திலும் சிந்தியுங்கள். 5வது படிமுறை வாசித்தல், ரீடிங். ரீடிங் ஒரு ஹேபிட்ஸாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலோ அல்லது மாலையிலோ ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு, ஒரு 15-20 நிமிடங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வாசித்து வர வேண்டும். வாசிப்பது ஒரு கிரேட் குவாலிட்டி, ஒரு அமேசிங் குவாலிட்டி, மிக சிறந்த ஒரு தரமான பழக்கம் என்பது நாம் நாள்தோறும் வாசிப்பதுதான். எனவே வாசித்தலை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். அது பின்னர் வழக்கமாகிவிடும். வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கு நாம் அடிப்படையில் செய்ய வேண்டியது வாசிப்பதுதான். அது சரியா தப்பா, விளங்குகின்றதா அல்லது விளங்கவில்லையா என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக வாசிப்பதுதான் வாசிப்பு பழக்கத்தை நிரந்தரமாக்குவதற்கான ஒரு வழியாக அமைகின்றது. அவ்வாறு தொடர்ச்சியாக வாசித்து வரும்போது எங்களை அறியாமலேயே அந்த விடயங்கள் எங்களுக்கு புரியும், இலக்கணங்கள் சரியாக அமையும், வசனங்களை அமைப்பது மிக இலகுவாக இருக்கும். நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எங்களுடைய வாசிப்பு திறன் மாற்றமடையும். ஆரம்பத்தில் மெதுவாக கிசுகிசுத்து வாசிக்க வேண்டும், அதாவது விஸ்பரிங்.
பின்னர் படிப்படியாக எங்களுடைய குரலை உயர்த்தி சத்தமாக உரத்து வாசிக்க வேண்டும். சத்தமாக வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய சொல்லாடல் எல்லாம் மிக ஒழுங்காக வந்து அமையும். வாசிப்பினுடைய மிக முக்கியமான தேவை என்ன சொல்லுங்கள்? உங்களுடைய எழுத்து திறனை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வாசிப்பில் முதன்மை பெற வேண்டும். வாசிப்பு முதன்மை பெறுகின்ற பொழுது உங்களுடைய எழுத்தாற்றல் மிகவும் அற்புதமாக அமையும். 6வது படிமுறை எழுதுதல், ரைட்டிங். எங்களுடைய எழுத்து திறனை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக முன்னர் குறிப்பிட்டதை போன்று நன்றாக வாசித்தல் வேண்டும். வாசிப்பு அதிகரிக்க அதிகரிக்க எழுத்து திறனும் அதிகரிக்கும். முதலில் நாம் எழுதும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அதாவது நாளாந்தம் நாம் சிறிது சிறிதாக ஏதாவது விடயங்களை எழுதி கொண்டு வர வேண்டும். அவ்வாறு எழுதி பயிற்சி பெறுகின்ற பொழுது அந்த எழுத்தில் நாங்கள் மிக கூடுதலான கவனத்தை செலுத்துகின்ற காரணத்தினால் அந்த எழுத்தின் முறைமை எங்களுடைய மூளையில் மிக இலகுவாக பதிந்துவிடும். முதலில் சிறு குறிப்புகளை நாங்கள் எழுதி பழக வேண்டும். சிறிய சிறிய விடயங்களை நாம் எழுதியதன் பிற்பாடு அந்த விடயங்களை பின்னர் தொகுத்து அவற்றை ஒரு சிறிய பத்திகளாக, அதாவது பாராகிராஃபாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற விடயங்களை நாட்குறிப்பு மூலம் பதிவு செய்து அவற்றை வைத்து சிறு சிறு கதைகளை நாங்கள் உருவாக்கலாம். அவ்வாறு உருவாக்குகின்ற பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய எழுத்து திறன் இயல்பாகவே விரிவடைந்து செல்லும். இப்போது இந்த 6 படிமுறைகளும் ஸ்போக்கன் இங்கிலீஷ், பேச்சு ஆங்கிலம், ரிட்டன் இங்கிலீஷ், எழுத்து ஆங்கிலம் என்பவற்றிற்கு எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை அவதானியுங்கள். லிசனிங், ரிப்பீட்டிங், ஷடோவிங் அண்ட் திங்கிங். இந்த 4ம் ஸ்போக்கன் இங்கிலீஷ், பேச்சு ஆங்கிலத்திற்கான மூலங்களாக அமைகின்றன. இவற்றில் நாங்கள் தேர்ச்சி பெறுவதன் மூலம் எங்களின் பேசும் திறனை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். எங்களின் எழுத்து ஆங்கிலம், ரிட்டன் இங்கிலீஷ் சிறப்பு பெற வேண்டுமானால் திங்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் இந்த 3ம் தொடர்ச்சியான வளர்ச்சியை பெற வேண்டும். எனவே ஸ்போக்கன் இங்கிலீஷிலும் ரிட்டன் இங்கிலீஷிலும் நாங்கள் சிறப்பு பெற வேண்டுமாக இருந்தால் இந்த 6 படிமுறைகளையும் தொடர்ச்சியாக நகர்த்தி கொண்டு செல்லல் வேண்டும். இது உங்களுக்கான பயிற்சி, எக்ஸசைஸ். அதற்கு முன்னர் எனது குறிப்பு என்ற அந்த பகுதியை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். இந்த பயிற்சியில் உங்களுக்கு 3, 4, 5, 6, 7 சொற்களை கொண்ட வாக்கியங்களை அமைப்பதற்கான வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து, அதாவது எவருடைய துணையுமின்றி அல்லது எவற்றினுடைய ஆதரவுமின்றி நீங்களாக மட்டும் சிந்தித்து உங்களுக்கு எது வருகிறதோ அதை நிரப்பி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். சரியா, தவறா, அல்லது இது முழுமையான வாக்கியமா இல்லையா என்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களால் முடிந்ததை, இயன்றவரை இதற்கான பதிலை கொடுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பதியுங்கள். அதற்கான விளக்கத்தை அறிய தருகின்றேன். அடுத்த காணொளியில் கிராமர், இலக்கணம் ஆரம்பமாகின்றது. பெயர்ச்சொல், பிரதி பெயர்ச்சொல், தொழிற்பெயர், நவுன், புரோனவுன், ஜெரண்ட் ஆகிய 3ம் இடம்பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம்.